சென்னை OMR படூரில் உள்ள ஸ்ரதா குழந்தைகள் அகாடமி சார்பில் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் பள்ளி வளாகத்தில் பள்ளி மாணவர்களையும் தொழில் முனைவராக்கும் வகையில் பள்ளி மாணவர்களை வீட்டில் தயாரித்த பொருட்களை கண்காட்சிப்படுத்தி விற்பனை செய்யும் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட அரங்குகளை மாணவர்கள் அமைத்திருந்தனர். இதில் பிரதான உணவுப் பொருட்கள் கண்காட்சி அமைந்திருந்தது. மாணவர்கள் சமைத்த பல்வேறு பொருட்களை அவர்களே நேரடியாக விற்பனை செய்தனர். அதேபோல் உணவுப் பொருட்கள் மட்டுமின்றி அழகு சாதன பொருட்கள், கைவினைப் பொருட்கள், மேக்கப் பொருட்கள், மெஹந்தி, விளையாட்டுகள், நடனம், பாடல் என கிராமத்து திருவிழாவை நேரில் காண்பது போல் கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த கண்காட்சியில் பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பார்வையிட்டு மாணவர்களின் தயாரிப்புகளை வாங்கி மாணவர்களுக்கு ஊக்கமளித்தனர். இந்த கண்காட்சி மூலம் கிடைக்கும் வருவாய் அரசு பள்ளிகளுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் செய்யப்படும் எனவும் பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேரிட்டிக்காக பண்றது ஃபர்ஸ்ட் பாக்குறேன். குழந்தைங்க நல்ல ஒரு இன்னோவேட்டிவா பண்ணிருக்காங்க. ஃபுட் ஐட்டமும் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டாகவும் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு கான்செப்டுக்கு யூஸ் ஆக போகுதுன்றதுனால இது ரொம்ப ஜனங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த ஃபியூச்சர்ல நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணணும், சேரிட்டிக்கு உதவணுன்ற ஒரு எண்ணம் கிடைக்கும். ஆகவே இது பெஸ்ட். ரொம்ப அழகா குழந்தைங்க விதவிதமா பண்ணியிருக்காங்க. கைவினை பொருட்கள் இருந்து, அப்புறம் சாப்பிட்ற பொருள்ல இருந்து, அப்புறம் ஜூஸ், அது இதுன்னு என்னென்ன பண்ண முடியுமோ. நான் அப்படி இருக்கும்னு நான் நினைச்சு பார்த்து வரல. இங்க பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்னோவேட்டிவா இருக்கு. ரொம்ப அழகா செஞ்சிருக்காங்க குழந்தைங்க. உண்மையாவே இது எடுத்து நடத்துற அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். என் பேர் உஷாராணி, அபிநயா அக்ஷயாவோட பாட்டி, ஸ்கூலோட பிரின்சிபல். ஸோ இது ரொம்ப இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம். எங்க ஸ்கூலுக்குன்ட்டு இது செகண்ட் இயர் நாங்கள் நடத்துகிறோம். ஸ்ரதா சில்ட்ரன்ஸ் அகாடமி படூர் பிரான்ச்ல இருக்கு. இது முழுக்க பசங்களா அவங்களா ஆர்கனைஸ் பண்ணி தொழில் முனைப்பு எப்படி பண்ணணும்ன்றது நாங்கள் என்கரேஜ் பண்றோம். ஆஸ் யங் ஆஸ் 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நாங்கள் பசங்களை மோட்டிவேட் பண்றோம். 5th இருந்து 9th இருக்கிற பசங்க அவங்களே ஃபுட் ஸ்டால் பண்ணி, ஆர்ட் ஸ்டால், கேம் ஸ்டால், சிங்கிங், கரோக்கே எல்லாமே எதுக்காக அவங்க இது பண்றாங்கன்னா தன்னலம் இல்லாம மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக, டொனேஷனுக்காக இந்த பசங்க இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு பசங்களுக்காக டொனேஷன் கலெக்ட் பண்றாங்க. ஸோ இது அவங்க பசங்க இப்போவே ஒரு வேல்யூஸ் கத்துக்கணுன்றது தான் ஸ்ரதாவோடது. வெறும் அகாடமிக்ஸ் கிடையாது, இது எல்லாமே இருக்கணுன்றது தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த முயற்சி எங்களுக்கு வெற்றி அடையுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இது செகண்ட் இயர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் அவங்களுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்னன்றது இந்த சின்ன வயசுல நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டா இது எப்பவுமே அவங்களுக்கு வெறும் இன்ஜினியரிங், மெடிசன் கிடையாது. அவங்க தன் காலில் நிற்கலான்ற அந்த உறுதியை அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ இது மொத்தமா எங்களோட பசங்களோட வெற்றி, எங்க டீச்சர்ஸோட வெற்றி, எங்க ஸ்கூலோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ எங்க ஸ்கூல்ல நாங்க படிப்பு மட்டும்தான் இது இன்சிஸ்ட் பண்றது கிடையாது. ஒரு குழந்தை ஆல்ரவுண்டரா எப்படி இருக்கணும், தன் காலில் எப்படி நிக்கணும்ன்றது நாங்க 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து, சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுக்குறோம். ஸோ 5th ஸ்டாண்டர்ட் இது முயற்சி. அடுத்த வருஷம் மேபி எங்க 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இது என்கரேஜ் பண்ண எல்லா பேரண்ட்ஸ்க்கும் கூட எங்களோட தேங்க்ஸ். தேங்க்யூ. ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாருமே பேரண்ட்ஸ் எல்லாருமே இங்க வராங்க. நாங்க எப்படி ஆண்டர்பிரினரா இருக்கிறதுக்கு லேர்ன் பண்றோம். இட்ஸ் a குட் லேர்னிங். நாங்க கரோக்கே பூத்ல இருக்கோம். செமையா பாடுறாங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இங்க எல்லாரும் ரொம்ப அழகா பாடுறாங்க. அதே மாதிரி இங்க பிரின்சிபல் மேம், எங்க பிரின்சிபல் மேம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நாங்க சொல்லிக்கிறோம். இங்க கேம்ஸ், அதாவது விளையாடலாம், சாப்பிடலாம். அப்புறம் நாங்க புதுசா இப்ப பாடுறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கோம். அப்புறம் அவங்க வரவங்களுக்கு போட்டோ எடுத்து தர, இந்த மாதிரி புதுசா ஒரு வருஷமும் புது ஐடியாவோட வந்துகிட்டு இருக்கோம். இது எங்க பிரின்சிபல் மேம், எங்க பேரண்ட்ஸ், எங்க டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நாங்க தேங்க்யூ சொல்லிக்கிறோம். ஏன்னா இவ்வளோ யங் ஏஜ்ல நாங்க இந்த ஆண்டர்பிரினர் ஐடியாவை டெவலப்பும் பண்ணிக்கிறோம். பத்தாததுக்கு நாங்க இதை ஒரு நோபல் காஸ்க்காக பண்றோம்னு சொல்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்க இப்பவே இதை பெருசானா எப்படி பேரண்ட்ஸை எப்படி அட்ராக்ட் பண்ணி கடைக்கு கொண்டு வருது, அவங்களே வேணான்னு சொன்னாலும் எப்படி வர வைக்கிறது அப்படின்றத நாங்க இதுல இருந்து கத்துக்கிறோம். பத்தாததுக்கு
இந்த உலகம் எதை நோக்கி போதோ அதுக்கேற்ற மாதிரி எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒரு பங்கா இருக்கணும்ன்றதை நாங்கள் இதில் கற்றுக்குறோம். இப்போ இதில் கலெக்ட் பண்ணுற அந்த மணி இதெல்லாம் வந்து எதுக்காக உதவி பண்ணுறோம்? நாங்கள் இப்போ கலெக்ட் பண்ணுற மணியெல்லாம் வந்து பஞ்சாயத்து ஸ்கூல் இங்கே ஒன்று இருக்குது. எங்கள் பிரின்சிபல் டீச்சர்ஸோட ஐடியாவால் நாங்கள் கலெக்ட் பண்ணுற மணியெல்லாம் சேர்த்து எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எங்களுக்கு அவங்களே எங்கள்கிட்ட கொடுத்து நாங்கள் விருப்பப்பட்டு அதை நாங்கள் அவங்களுக்கே திரும்ப தரலாம். பஞ்சாயத்துக்கே அவங்க அந்த ஸ்கூலுக்கு கொடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவையானது எல்லாம் எங்கள் பிரின்சிபல் மேம் எங்கள் மூலமாக வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. 2 பக்கமும் நாங்களும் வளர்றோம், சமுதாயமும் வளருது. உங்க பேரு? பிரகதீஸ்வரி, 8B.